எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பரிகாரங்கள் 100% பலன் தரப்போகிறது. எப்படி தெரிந்து கொள்வது? எந்தெந்த அறிகுறிகள் தென்படும்? முழு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். பரிகாரங்கள் அப்படின்னாலே நம்ம ஒரு முழு நம்பிக்கையோட ஒரு விஷயம் செய்கிறது தான். எது ஒன்றுமே ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம், இல்லை ஜோசியம் பார்க்க போகிறோம் அப்படின்ற இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், இது செஞ்சிங்கன்னா இது உங்களுக்கு நடந்தேறும், இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ இந்த யூடியூப்லேயே நானே கூட நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நல்லதே நடக்குது. நடக்கிறவங்க சொல்கிறாங்க, நான் நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேம்மா, எனக்கு நல்லதே நடந்துச்சு, நான் முழு நம்பிக்கையோடு செஞ்சேன். எது ஒன்றுமே கல்லுன்னு நினச்சா அது கல் இல்லை, அது தெய்வம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது தெய்வம். ஒரு கல்லுக்கு மஞ்சள் துணி சுத்தனா கூட, வெள்ளை துணி சுத்தனா கூட விநாயகர்னு வணங்குறவங்க நம்ம. அதனால் எந்த ஒரு விஷயமே முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது இந்தந்த அறிகுறிலாம் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா நீங்கள் பரிகாரங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ ஒரு கோவிலுக்கு போய் அந்த பரிகாரம் செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த இடத்துல இந்த அறிகுறிலாம் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், நான் இந்த பரிகாரம் எதற்காக செஞ்சேனோ அந்த பரிகாரம் அந்த விஷயம் எனக்கு 100% நடக்க போகிறது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். எப்போவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, எத்தை தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி நம்மளுடைய மனசில் இருக்கிற வேதனை, நம்ம மன குமுறல், நம்மளுடைய மன வேதனை, ரெண்டாவது இந்த பிரச்சனை ஏன் நம்மளுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, நம்ம இதை செஞ்சு தான் பார்ப்போமே, இதை செஞ்சால் நடக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக தான் அந்த பரிகாரங்கள்லாம் செய்யறது. பொதுவாகவே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம 1000 பரிகாரம் செஞ்சதுக்கான சமம். ஆனாலும் அந்த ஒரு பரிகாரத்தை நம்ம இந்த கோவில்களில் செய்யும் பொழுது ரொம்பவே நம்மளுக்கு 100% பலன் கிடைக்கக்கூடியது. சரி, இப்போ இந்த பரிகாரம் செய்து கொண்டு இருக்கும்போது சில சகுனங்கள் உங்களுக்கு தென்படும். அந்த சகுனங்களில் நான் கொஞ்சம் சொல்கிறேன். நீங்கள் அந்த சகுனங்கள் நீங்கள் பரிகாரம் செய்யும் போது உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், என்னுடைய பரிகாரம், நான் செய்ய போகிற அந்த வேண்டுதல் எனக்கு பலிக்க போகிறது. நிறைய பேர் நெருப்பு மெரிக்கிறேன்னு வேண்டிப்பாங்க, பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிப்பாங்க, மாவிளக்கு செய்கிறேன்னு வேண்டிப்பாங்க, எல்லாம் எத்தனையோ இருக்குது, பால் அபிஷேகம் செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டிப்பாங்க. அதெல்லாமே இப்போ ஒரு பரிகாரம்னாலே பால் அபிஷேகம் பண்ணால் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது கோவிலிருந்து பூஜை மணியோ ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் பூஜை மணி அடிப்பாங்க கண்டிப்பாக இல்லைங்களா கோவிலில், அந்த மணி உங்களுக்கு சத்தம் கேட்குதுன்னாலே நினச்சிக்கலாம் நீங்கள் செய்கிற அந்த பரிகாரம் கண்டிப்பாக நிறைவேற போகிறது. அதே மாதிரி யாராவது பிரசாதம் கையில் உள்ளேருந்து கோவிலேருந்தோ வெளியில் வராங்க அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், நம்ம இன்றைக்கி செய்ய போகிற பரிகாரம் பலிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பரிகாரம் எதற்காக செய்கிறீங்களோ அந்த விஷயம் பலிக்க போகிறது. கோயில் அர்ச்சகர் என்ன பண்ணாங்கன்னா வெளியில் வராங்க, இப்போ கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருந்தோ இல்லை சுற்று பிரகாரத்தில் எங்கேயோ அந்த கோயில் அர்ச்சகரை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்சிக்கலாம், நம்மளுடைய வேண்டுதல் பலிக்க போகிறது, நம்மளுடைய பரிகாரங்கள் பலிக்க போகிறது. நம்மளுடைய வேண்டுதல் வச்சுக்குவோம், பரிகாரம் கூட விட்டுருவோம், ஓகேவா? யாராவது ஒருத்தவங்க கோவிலை பற்றியோ தெய்வத்தை பற்றியோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை நீங்கள் உங்கள் காதில் கேட்குறீங்க. அந்த தெய்வத்தை பற்றி அந்த கோவிலை பற்றி பேசுகிறத நீங்கள் காதில் கேட்டுட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் 100% நிறைவேற போகிறது என்று அர்த்தமாகும். அப்புறம் யாராவது உங்ககிட்ட யாசகம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுதே உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. இதுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், கோவிலுக்குள்ளே போயிட்டு கொடுக்கறத விடவே போகும்பொழுதே இந்த பணம் நான் யாசகம் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். நிறைய பேர் சில்லறையை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருப்பாங்க,
இப்போல்லாம் வந்து ரூ. 1 2 கொடுத்தா யாசகம் வாங்குறவங்க கேட்குறவங்க வாங்குறது கிடையாது. அதனால் இப்போ ரூ. 5 10 தான் யாசகம். அதை வந்து நீங்கள் அந்த முன்னாடியே அந்த பணத்தை எடுத்து கையிலே வச்சுக்கிட்டு போனீங்கன்னா யாசகத்தை கொடுத்துருங்க. எப்பவுமே ஒரு தான தர்மங்கள் நம்ம தலையை காக்கும்னு சொல்லுவாங்க. தர்மம் தலை காக்கும் என்ற மாதிரி தான தர்மங்கள் நம்ம தலையை காக்கும். அப்புறம் நம்ம வந்து அவங்க யாசகம் கேட்குறவங்கள காண நேர்ந்தால் கூட உங்களுக்கு நல்ல சகுனம். சரிங்களா? அடுத்தது துணி துவைக்கிறவங்களோ, நான் இப்போல்லாம் அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம பார்க்கறதில்ல. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கிட்ட அயன் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க தொழிலை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, கழுதையை பார்த்தா நல்ல சகுனம், என்னை பார் யோகம் வரும்லாம் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வஸ்திர தானம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட ரொம்ப நல்லது. அந்த துணி வெளுக்கிறவங்களையோ கஞ்சி போட்டு துவைக்கும் பெண்ணையோ காண நேர்ந்தாலோ உங்களுக்கு நல்ல சகுனம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். யாராவது வந்து ஏதாவது ஒரு பொருள் உங்ககிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானமாக அந்த பொருளை தாராளமாக நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ அது ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுக்கக்கூடாதுன்ற பொருட்கள் நியதி இருக்குது. விளக்கு வச்ச பிற்பாடு எந்த ஒரு பொருளுமே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நியதி இருக்குது. இருந்தாலும் சில பேர் அவங்க வந்து பார்க்காம பாகுபாடு இல்லாமல் பழகிறவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாகுபாடு இல்லாமல் பழகுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி இந்த மாரி யாராவது எந்த பொருளாவது உங்ககிட்ட வந்து கேட்கும்பொழுது தாராளமாக கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் விளக்கு வச்ச பிற்பாடு நான் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வச்சுருக்கிறேன், வெள்ளிக்கிழமை அதுவும் வந்து பணம் கேட்குறாங்க. காசுனாலே பணம்னாலே நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம வீட்டு லக்ஷ்மி மகாலட்சுமி, நம்ம வீட்டு பொண்ணையே நம்ம அந்த நேரத்தில் வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொழுது போன பிற்பாடு அதுக்காக தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பொழுது போன பிற்பாடு நாமளும் விளக்கு வச்ச நேரத்தில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அக்கம் பக்கம் போய் உட்காந்து பேசுறது, நம்ம பெண் குழந்தைங்களை யார் வீட்டுக்காவது அனுப்புறது, இது கூடவே கூடாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு டியூஷன் போகிறதா இருந்தால் கூட மாலை நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, பொழுதோட 4 மணிக்கே நம்ம வீட்டில் பூஜை பண்ணலாம், தவறே கிடையாது. சில நேரம் காலையிலே பூஜை பண்ணிடலாம். பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளே நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம்னா காலை நேரத்துலேயே இந்த பூஜையை நம்ம முடிச்சிடலாம். அந்த மாதிரி காலை நேரத்துலேயே பெண் பிள்ளைகள் வெளியே போக விடாமல் அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கும். எந்த ஒரு பரிகாரங்களும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. நான் வெள்ளிக்கிழமை சில பேர் ஒரு நேரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலைல பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு நான் சாமி கும்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அது செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் நல்ல பொங்கல்ன்ற மாதிரி அந்த சக்கரை பொங்கலுக்கே நல்ல ஒரு ஐதீகம் உண்டு. அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சக்கரை பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க. எந்த ஒரு விஷயமே அந்த பரிகாரங்கள் நம்மளுக்கு பலிக்குது, நம்ம பலிக்க போகிறது பரிகாரங்கள் அப்படின்னாலே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கோவிலில் பார்க்குறீங்க, கோயிலில் சந்திக்கிறீங்க, யாராவது உங்ககிட்ட கொண்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க, நீங்கள் போயிட்டு வந்துக்கிறீங்க, ஏதோ ஒரு வேலையாக ஒரு விஷயமோ போயிட்டு வந்துருக்கீங்க, இந்த வேலை நடக்குமா நமக்கு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்தாம்மா விபூதி குங்குமம் பூவுன்னு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் 100% முடிவு பண்ணிக்கலாம். உங்களுடைய அந்த வேண்டுதல், உங்களுடைய அந்த வேலை எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் அது நிறைவேற போகிறது, நல்லபடியாக 100% நம்மளுக்கு நிறைவேற போகிறது. நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.